உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். ஏசாயா 43 அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். உங்க வாழ்க்கையிலே ஒரு பிரமிப்பை நீங்கள் பார்க்கும்படியாக, உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக, ஆச்சரியங்களை நீங்கள் பார்க்கும்படியாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்க வாழ்க்கையிலே அவர் செயல்பட போகிறார். சில நேரங்களிலே நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், கவலையோடு கூட இருக்கலாம், மனபாரத்தில் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் பிரகாரமாக கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே உங்க கற்பனைக்கு எட்டாத, நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத பல ஆச்சரியமான காரியங்களை உங்க வாழ்க்கையிலே உங்க கண்கள் காணும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். உங்களுடைய ஜபத்திற்கு பதில் வரலையா? உங்களுடைய காத்திருப்புக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கலையா? இன்னும் எத்தனையோ காரியங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், அவைகள் நடக்கவில்லை. ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் மௌனமா இருக்கிறார்? தேவன் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே அமைதியா இருக்கிறார்? சொந்து போனீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். உன் கண்கள் அதை காணும். உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அதை பார்ப்பார்கள். உன்னை எதிர்த்தவன், உன்னை உடைத்தவன், உன்னை ஏமாற்றினவன், உன்னை அளவைத்தவன் கண்களுக்கு முன்பாக நீ ஆச்சரியத்தை காணும்படி, நீங்கள் பிரமிக்கத்தக்கதாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இது எப்படி நடந்தது என்று நீங்கள் சொல்லத்தக்க அளவிற்கு உங்களை சுற்றிலும் இருக்கிறார்களே, உங்களை ஏளனம் பண்ணி பார்த்தவர்கள், உங்களை அளவைத்தவர்கள், எப்படி இது இவனுக்கு நடந்தது என்று சொல்லி ஆச்சரியப்படுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். என கண்பான தேவ பிள்ளையே, ஆண்டவரை நம்பினவர்களை அவர் கைவிட மாட்டார். ஆண்டவரை நம்பினவர்களை அவர் மறக்க மாட்டார். உலகம் மறக்கலாம், நண்பர்கள் மறக்கலாம், குடும்பங்கள் மறக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை மறப்பதே இல்லை. நீங்க ஜெபித்த ஜபம் வீண் போகாது. அனுதினமும் ஜபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. அவர் ஒருவர் தான் உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வார். அவர் ஒருவர் தான் உங்களை ஆச்சரியப்படுகிற அளவிற்கு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அவரை நம்பி இருங்க, அவரை பிடித்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் புதிய காரியத்தை செய்வேன் என்று உம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குரைத்த தேவன், எத்தனை மனிதர்களால் தள்ளப்பட்டிருக்கலாம், எத்தனை மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், எத்தனை மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு எல்லாவற்றும் இழந்து போயிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் செயல்பட போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். குறித்த நேரத்துல, குறித்த சமயத்துல உம்முடைய பிள்ளைகளுக்கு பல ஆச்சரியங்களை ஆண்டவரை நீர் காண்பிக்கும்படி புதிய காரியத்தை செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.